மணிக்குண்டு பகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தேங்கிய குப்பைகளை கொட்டும் மழையில் அள்ளி அகற்றிய எம்பி. தீபாவளி பண்டிகையை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் பட்டாசு கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகமான அளவு சாலையில் தேங்கி கிடக்கிறது. அதனை திண்டுக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர். இவர்களுக்கு உதவியாக செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி அளவில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அவர்கள் திண்டுக்கல் மணிக்கூண்டு கடைவீதி பகுதியில் சாலையோர பகுதியில் தேங்கி கிடக்கும் பட்டாசு கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சாலையில் உள்ள குப்பைகளை துடைப்பம் மூலம் அகற்றியும் கைகளால் குப்பைகளை அள்ளியும் அகற்றினார். இந்த பணியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மற்றும் மாநகராட்சி தூய்மை காவலர்கள் ஈடுபட்டனர். இதுகுறித்து திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தூய்மை பணியாளர்கள் உதவும் வகையில் மழையிலும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். இளைஞர்கள், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போன்ற அமைப்புகள் மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும். தூய்மை பணியாளர்களால் மட்டுமே ஒரு தினங்களில் நகரத்தை தூய்மையாக செய்ய முடியாது. ஆகவே அவர்களுக்கு உதவியாக நகரில் உள்ள இளைஞர்கள் ஈடுபட்டால் சில மணி நேரங்களில் நகர் பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றிவிடலாம். திண்டுக்கல் மாநகராட்சியை பொறுத்தவரை தூய்மை பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. சில நிறுவனங்கள் மூலம் தூய்மை பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பண்டிகை காலங்களில் இந்த தூய்மை பணியாளர்களை வைத்துக் கொண்டு குப்பைகளை அகற்ற முடியாது. ஆகவே இளைஞர்கள் இது போன்ற சேவைகளில் ஈடுபட வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதில் பங்கேற்றுள்ளேன் என தெரிவித்தார்.